கடந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றான தனி ஒருவன் படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி நடித்துள்ள படம் மிருதன். லட்சுமி மேனன் நாயகியாக நடித்து வரும் இப்படத்தை நாணயம், நாயகர் ஜாக்கிரதை ஆகிய படங்களை இயக்க சக்திவேல் சௌந்தரராஜன் இயக்கி வருகின்றார். இமான் இசையமைத்துள்ள இப்படத்தை மைக்கேல் ராயப்பன் தயாரித்து வருகின்றார். மிருதன் திரைப்படத்தில் புகைப்பிடிக்கும் காட்சி இல்லை, மது அருந்தும் காட்சி இல்லை, ஆபாச காட்சிகளும் இல்லை. இப்படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் நல்ல படம் என்று பாராட்டியுள்ளார்கள். ஆனாலும் மிருதன் படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. காரணம், தமிழ் திரையுலகில் தயாராகியுள்ள முதல் ஜோம்பி வகை திரைப்படம் என்பதால் ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டதாக விளக்கம் கூறியுள்ளனர். தணிக்கை குழுவினர் தந்த விளக்கம் மிருதன் படக்குழுவினர் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. இன்று வெளியாகி இருக்க வேண்டிய மிருதன் படத்தின் வெளியீட்டு தேதியை தள்ளி வைத்துள்ளனர் படக்குழுவினர். ரிவைசிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்ட தணிக்கைக்கு அனுப்ப முடிவு செய்தனர் படக்குழுவினர். அதன்படி மிருதன் படத்தை பார்த்த ரிவைசிங் கமிட்டி படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கியுள்ளனர். இதனால் இப்படத்தை பெற்றோருடன் அமர்ந்து குழந்தைகளும் பார்க்கலாம். இதற்கு மேலும் இவர்களிடம் மல்லு கட்டுவதற்கு வீண் வேலை என்று நினைத்தோ என்னவோ மிருதன் படத்தை பிப்ரவரி 19 அன்று திரைக்கு கொண்டு வர உள்ளனர். கடந்த வருடத்தின் மிகப்பெரிய வெற்றி படமான தனி ஒருவன் படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி கதாநாயகனாக நடித்துள்ள படம் என்பதால் மிருதன் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 450 திரையரங்குகளில் மிருதன் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.